ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தடவி ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் எந்த ஒரு சோப்பு ஷாம்பு எதுவும் போட தேவையில்லை. நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கும். இது வாரத்தில் நீங்கள் ஒரு 2 டைமோ இல்லை ஒரு டைமோ வந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இதில் கண்டிப்பாக ஆயில் வந்து நம்ம சேர்க்கவே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் ஆயில் சேர்த்துருக்கீங்களான்னு. இல்லைங்க, ஹெர்பலான பொருளை வச்சு நம்ம பவுடர் ரெடி பண்ணிட்டு நீங்கள் சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸில் சேர்த்து நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த சோப்பு ஷாம்பு போடாமல் நார்மலாகவே நீங்கள் அலசுனீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டைங்க. அது இன்ஸ்டண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறப்போ ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் நல்லா நரைமுடி வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம். 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு பாத்திரம் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹீட் தாங்கும். இப்போ பாருங்கள், கருஞ்சீரகத்தை நல்லா வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து வெந்தயம். அதே அளவுக்கு வெந்தயத்தை 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் எடுக்கிற அளவுக்கே வந்து இதை எடுத்துக்கோங்க. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பயன்படுத்துகிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக போடுறப்போ அலசுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈஸியான முறையில் இந்த ஹேர் டையை நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி இப்போ அப்ளை பண்ணலாம், என்ன பொருள் வச்சு நம்ம சேர்க்குறோம் அப்படின்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி வந்து செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை தண்ணியில் நல்லா அலசிட்டு காய வச்சாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை நல்லா சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் நல்லா வந்து மெலனின் சத்து உள்ளக்கூடியது. நம்ம தலையில் வந்து மெலனின் கம்மியாக ஆகுச்சு அப்படின்னா முடி வந்து நல்லா நரைமுடி வரும். அதே மாதிரி வெந்தயம் வந்து நல்லா ஹேர் குரோத்தை பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா முடி உதிர்வை நிறுத்தி நல்ல ஒரு குளிர்ச்சியான பொருள் வெந்தயம் நல்ல முடி உதிர்வை கட்டுப்படுத்தி ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். கறிவேப்பிலை சொல்லவே தேவையில்லைங்க. கறிவேப்பிலை வந்து நீங்கள் நிரந்தரமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரையில் வெள்ளை முடியே வந்து வராது. எப்போவுமே நம்ம முடியை வந்து நல்லா கருன்னு வந்து வளரக்கூடியது தான் இந்த கறிவேப்பிலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்து இப்போ இது கூட நல்லாவே வந்து கருன்னு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிரும். கறிவேப்பிலை நல்லா வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயம் கருஞ்சீரகம் எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கோ அதே அளவு வந்து கறிவேப்பிலையும் நல்லா கருன்னு வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நல்லா வந்து வறுபட்டுருக்கு பாருங்கள். இப்போ எந்த பிராண்டு டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் வந்து டீத்தூள் பவுட்ரு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. டீத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் டீத்தூள் டிகாஷனை நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்போ நல்லா உங்கள் முடி வந்து வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறும். 1 மணி நேரம் டீ டிகாஷனை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சு வாரத்தில் ஒரு 2 டைம் அந்த மாதிரி வந்து ஊற வச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வர்றப்போ நல்ல ஒரு சூப்பரான வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறும். ஒரு 1 மந்த்து 2 மந்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி எல்லாமே நல்லா கருன்னு ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிற அந்த டீ தூளை நம்ம இதில் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக டீ தூளை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஹெர்பல் டீ தூள் எல்லா இதுலேயும் 3 ரோசஸ்ஸு எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காப்பி பவுட்ரு வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காப்பி பவுட்ரு இல்லை அப்படின்னா டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கறிவேப்பிலையும் நல்லா சேர்த்து பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கலாம். இது கூட சேர்க்கக்கூடியது கடுகு. கடுகு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை நல்லா வந்து கருப்பாகவே வச்சுக்கக்கூடியது. கடுகு எண்ணெய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வடநாட்டுக்காரங்களாம் பார்த்திங்கன்னா தலைக்கு தடவுறதே வந்து இந்த கடுகெண்ணெய் தான் தேய்ப்பாங்களாமாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இந்த கடுகெண்ணெய் தேய்க்கிறதுனால தான் நரைமுடி வந்து அவங்களுக்கு வர்றதே இல்லை, எங்களுக்கு எப்போவுமே வெள்ளை முடியே இருக்காது, கருப்பாக தான் எங்கள் முடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முடிக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்ற எல்லா சமைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடுகெண்ணெய் தான் அவங்க சமைக்கிறாங்களாமா. அதனால தான் அவங்க முடி வந்து அந்தளவுக்கு கருன்னு இருக்குது. நம்ம அப்படி இருக்கிற ஒரு பொருளை நம்ம இந்த ஹேர் டையில் வந்து சேர்த்துருக்கோம். ஆயிலாக சேர்க்காமல் நம்ம கடுகாவே நம்ம உள்ளே சேர்த்துட்டோம். இது நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. இந்த இலைகளும் கொஞ்சம் வந்து கலர் மாறுச்சு அப்படின்னா நம்ம கீழே இறக்கிடலாம். எப்படியும் இதை வந்து வறுபட்டு எடுக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிரும். பொறுமையாக நல்லா ஒரு இரும்பு கடாய் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா புகை வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை கீழே இறக்கி நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இரும்பு கடாயிலே வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஆறாது. அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ஆறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகிருச்சு பாருங்கள். இப்போ கறிவேப்பிலை நம்ம போட்ட பொருள் எல்லாமே இந்த அளவுக்கு கலர் வந்து மாறி நல்லா வறுபடணும். இப்போது இதில் நிறையா பேர் கேட்பீங்க, அக்கா இதில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கு, குளிர்ச்சியான பொருளெல்லாம் நிறையா இருக்குது, சளி பிடிக்குமான்னு கேட்பீங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதே வந்து சளியெல்லாம் எதுவும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஹீட் பண்ணுறோம். இந்த ஹீட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுக்கிறப்போ அந்த தலைவலி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வராது. இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி 2-3 விதமாக வந்து நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக பயன்படுத்தலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த முறையில் வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 2-3 மாதத்துலேயே உங்கள் முடி வந்து நல்லா வெள்ளை முடி எல்லாமே கருப்பாக மாறும். இது இளநரையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு 2 வாரம் 3 வாரத்துலேயே டோட்டலாக மாறிடும். முதுநரை இருந்துச்சு அப்படின்னா நிரந்தரமாக நம்ம மாற்ற முடியலைனாலும் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா தலைமுடிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இருக்கிற முடியாது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் எதுவுமே மாற்ற முடியல அப்படின்னாலும் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கெமிக்கலுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஹெர்பலான பொருளை வச்சு ரெடி பண்ணுறப்போ நம்ம ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ இதை நல்லா ஆற வச்சாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே சேர்த்திங்க அப்படின்னா பவுட்ரு வந்து நல்லா வந்து நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்பவும் அதுக்காக சூட்டோடு போட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா வந்து எந்த அளவுக்கு உங்களால் பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சுற்றி நைஸ் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இந்த தட்டில் போட்டுக்கலாம். ஏன்னா கருஞ்சீரகம், கடுகு இது எல்லாமே நல்லா ஆயில் பசை இருக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக நம்ம அரைக்கிறப்ப ஜாரில் ஈரம் இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், நல்ல பவுட்ரு வந்து சலிச்சு எடுக்கவெல்லாம் தேவையில்லை. நம்ம வறுத்ததை வந்து அந்தளவுக்கு வறுத்ததுனால நல்ல நைஸ் பவுட்ரு ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த ஹீட்டோடு நம்ம அரைச்சதுனால கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா உடச்சி விட்டுறலாம். நல்ல நைஸ் பவுடர் ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக சலிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி பெரட்டி விட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம். எங்காவது நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா எடுத்து நீங்கள் லைட்டாக டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்க்காமையே நம்ம கையில் விரலில் இந்த அளவுக்கு பிடிக்குது. இதில் கொஞ்சம் நீங்கள் ஆயில் தேங்கெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணையோ சேர்த்து வைக்கிறப்போ நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து டச்சப் பண்ணி விட்டிங்கனாவே போதும். தலையெல்லாம் சீவிட்டு அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நல்லா டச்சப் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு வந்து நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து குளிச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து இது வாரத்தில் ஒரு நாள் வந்து எப்படி யூஸ் பண்ணால் நம்ம நரைமுடியே வராமல் நம்ம முடியை வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம பவுடர் எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் ப்ளஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த 1 ரூபா ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஷாம்பு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நிறையா பேருக்கு எங்களுக்கு ஆயிலை வந்து தலையில் அப்ளை பண்ணால் அக்கா போகவே மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது
அப்படின்னு சொல்கிறீங்க. ஷாம்பு யூஸ் பண்ணால் ஷாம்போட ஒரு பொருள் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முடியும் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே இதில் கண்டிஷ்னர் எந்த கண்டிஷ்னராக இருந்தாலும் பரவாயில்ல, தலைக்கு நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து இந்த தாத்ரி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இந்த இது வந்து நான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ இந்த ஷாம்போட நம்ம வந்து இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கண்டிஷ்னரையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷ்னரும் ஷாம்பும் சேர்த்து மாதிரியே வந்து வருது. அந்த மாதிரி உங்கள்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு நீங்கள் வந்து இந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் எங்களுக்கு வேண்டாம், முடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, எங்களுக்கு வந்து சரி வராதுக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற மெத்தடில் ஷாம்பை மட்டுமே யூஸ் பண்ணாமல் ஷாம்போட சேர்த்து நீங்கள் கண்டிஷ்னரையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறையா பேர் வந்து கருப்பு ஷாம்பு போட்டால் தான் கருப்பாக வருமானு கேட்குறீங்க. இப்போ நான் கருப்பு ஷாம்பு போடவே இல்லை. ஆனால் நம்ம சேர்த்துருக்குற அந்த பொருள் வந்து அந்தளவுக்கு வந்து பிளாக் கலர் ஆகுது. இதை நல்லாவே வந்து கலந்து எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்து எடுக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் அந்த கண்டிஷ்னரும் ஷாம்பும் நல்லா கலந்து வர மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் முடிக்கு 2 ஷாம்பு தேவைப்படுனா 2 ஷாம்பு கூட போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போது அளவாக தான் எடுத்திருக்கேன். இது எப்படி தலையில் யூஸ் பண்ணும் அப்படின்னும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை வந்து நம்ம சட்டுன்னு வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் இருக்குது அப்படின்ட்டு. கலர் மட்டும் இல்லைங்க, அது நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக முடிக்கும், நல்லா வந்து பிடிச்சிக்கும். வெறும் ஷாம்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளவு டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம போட்டது எல்லாமே ஒயிட் கலர் ஷாம்பில் தான் போட்டோம். ஆனால் அந்த பொடியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். முடியை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டை வந்து வெள்ளை முடி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆயிலே இல்லாமல் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வெள்ளை முடியை கரெக்டாக இருக்கிற இது எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லா பக்கமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது நம்ம வந்து கண்டிஷ்னரும் ஷாம்பு சேர்த்துருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தனியாக வந்து நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து கண்டிஷ்னர் சேர்த்து பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கையில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டச்சப் பண்ணி விடுங்க. கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ. நார்மலான முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கெமிக்கல் இல்லாத ஷாம்பாக ஹெர்பலாக வாங்கி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை கம்ப்ளீட்டாக வந்து எல்லா முடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சேர்த்துக்கணும். ஆனால் கண்டிப்பாக கண்டிஷ்னரை சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நிறையா பேர்த்துக்கு அலசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து சீயக்காய் மறுபடியும் இதெல்லாம் போடணுமாக்கான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. நீங்கள் அலசுனீங்கனாவே போதும். நல்ல முடி வந்து சைனிங்காக ரொம்ப சூப்பராக பளபளன்னு ஆயிரும். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து உடனே வந்து கலர் போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. இது தொடர்ந்து வந்து 2-3 வாரம் நீங்கள் பண்ணுறப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த ஹெர்பலான பவுடரெல்லாம் தலையில் இறங்க தான் முடி வந்து மாறும். இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதை நீங்கள் அப்படி பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு 2-3 மாதத்துலேயே நல்ல முடி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்தையும் ஹேர் டை அப்ளை பண்ணுற மாதிரியே தான். எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கோ எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா குழச்சி தேங்காய் எண்ணெயிலையும் நீங்கள் அப்ளை பண்ணி 2 மணி நேரம் தலையை ஊற வைக்கலாம். இன்னொரு மெத்தேடு, தேங்காய் எண்ணெயை நல்லா சுத்தமான தேங்காய் நீங்கள் தடவர தேங்காய் எண்ணெயில் நீங்கள் இதை கலந்து வச்சு ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிட்டு வரலாம். அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் தேய்ச்சிட்டு வரப்போ ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருப்பாக மாறும், நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 3/4 மணி நேரமோ இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் போய் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசுனீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்து சூப்பராக இருக்கும் முடியெல்லாம். இப்போவும் சொல்கிறேங்க, ஃபஸ்ட்டு வாசலில் கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 2-3 ட்ரிப்பு வந்து போடுறப்போ நல்ல முடி வந்து ரிசல்ட் கிடைக்கும். இளநரையெல்லாம் சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தான் நான் குளிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான எண்ணெய் எங்களுக்கு வேண்டாம், தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
இந்த மாதிரி வந்து ஹேர் டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பவுடரை சேவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.